கர்நாடகா மாநிலத்துல குல்பர்கா மாவட்டத்துல 5 வயசான ஒரு சிறுமிய தேவதாசி பட்டம் கட்டி விபச்சார தொழில தள்ளி இருக்காங்க. அதை விழாவா கொண்டாடிய சாமியாரை இப்பதான் போலீஸ் கைது செய்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த குழந்தைய தேவதாசியாக்கி 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் கண்டுபிடிச்சு எல்லாரையும் கைது செய்து மீட்டு இருக்காங்க. தேவதாசி முறை அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து இருக்குது. ஆனா சமீபத்துல இதை ஒழிச்சிட்டாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தா, பெரிய பெரிய கோயில்கள்ல திருப்பணிக்காக சேவைக்காக அப்படியே முழுமையா அர்ப்பணிச்சுக்குவாங்க. சின்ன வயசுலயே பெண்களை நேர்ந்து விட்டுருவாங்க. இந்த வழக்கம் 1930க்கு முன்னால ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இதுல கோயில் பணிகளுக்காக இந்த ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட இவங்களை தவறான முறையில பயன்படுத்துறது பழக்கமா இருந்தது. அதாவது கோயில நிர்வகித்த மேல் வர்க்கத்தினர் அல்லது அரசர்கள், செல்வந்தர்கள் ஆகியவர்கள் அவங்க முன்னால இவங்க டான்ஸ் ஆடணும். நடனம் ஆடினதுக்கு பின்னால அவங்களுடைய பாலியல் இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அடிமைகளாகவும் இவங்களை பயன்படுத்தினாங்க. இவங்களுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது. இவங்களுடைய குழந்தை யாருக்கு பிறந்திருந்தாலும் சரி, அது அடுத்ததா தேவதாசியா தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில நிர்மாணித்த காலத்துல இந்த கோயில பணிபுரிவதற்காக பல்வேறு கோயில்கள்ல இருந்து சுமார் 400 தலிச்சேரி பெண்களை கொண்டு வந்து நியமித்தான். அவங்களுக்கு 2வது முறையா பொட்டு கட்டப்பட்டது. பொட்டு கட்டுறது அப்படின்னா, அங்குள்ள கோயில் பூசாரி கடவுள் பேரை சொல்லி தாலி கட்டி அவங்கள கோயிலுக்கு, அதாவது அந்த கடவுளுக்கு மனைவியா வரிச்சுக்குவாங்க. இந்த தலிசேரி பெண்கள் வசிப்பதற்காகவே ராஜராஜ சோழன் கோயிலை ஒட்டி 3 தலிசேரிகளை நியமித்தான். ராஜராஜனின் 29வது ஆட்சியாண்டு கல்வெட்டு அக்கோவிலில் பணியாற்றிய தலிச்சேரி பெண்களை பற்றிய செய்திகளை தருகிறது. இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதியினரா தான் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட சாதியினரை மேல் சாதியினர் அவங்களுக்கு தேவையான முறையில பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல தமிழகத்திலயும் ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி நடனமாதுக்கள் இருந்திருக்காங்க. நமக்கு வரலாற்றுல உதாரணம்னு பார்த்தா மணிமேகலை நல்ல உதாரணம். பெண்கள் தேவதாசியா பல வழிமுறைகள்ல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துல அங்குள்ள நெசவாளர்கள் தங்களுடைய மூத்த பெண் குழந்தைகளை தேவதாசியா அர்ப்பணம் செய்வதை வழக்கமா வச்சிருந்தாங்க. சில கர்ப்பிணி பெண்கள் அந்த காலங்கள்ல தங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு, அப்படி நடந்துச்சுன்னா தன்னோட மூத்த பெண் குழந்தைய கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதா வேண்டிக்குவாங்களாம். குறிப்பிட்ட சில சாதிகளை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு பெண் குழந்தையை தேவதாசியா கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமா வச்சிருந்தாங்க. இவ்வாறு தேவதாசியாக அர்ப்பணிக்கப்படும் பெண் கோயில் நிர்வாகிகளின் தேவைகளை நிறைவு செய்து வந்தனர். அர்ப்பணம் செய்யப்படும் பெண்கள் கொடுமைதான். பாருங்களேன், 6 வயசுல இருந்து 8 வயசுக்கு உட்பட்டவளா இருக்கணும். அதுல இருந்து அவங்க கோயில்ல தான் குடியிருக்கணும். அப்பெண் கோயிலுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது கோயில் பூசாரி திருமண சடங்குகளை செய்வார். மேலும் கடவுளுக்காக தாலியை அப்பெண்ணின் கழுத்திலும் அணிவிப்பார். அதன் பின்னர் நட்டுவன் அல்லது நடன ஆசிரியர் அப்பெண்ணுக்கு இசை மற்றும் நாட்டியம் கற்றுக் கொடுக்க துவங்குவார். இப்படி பொட்டு கட்டிவிட்ட பெண்களை அவங்க குடும்பத்தோட வாழ அனுமதிக்கிறது இல்ல. தனியா அவங்களுக்குன்னு சொல்லி குடியிருப்பு ஏற்படுத்தி சின்ன வயசுல இருந்தே கொடுமைக்கு ஆளாக்குறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க இச்சமூகத்துடன் இணைந்து இக்கேடுகட்ட நடைமுறையை எதிர்த்து குரல் எழுப்பினார். இதனை ஒழிப்பதற்காக கடுமையாக போராடி சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினார். இதற்காக சென்னை மாகாணத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தினார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் இடைவிடாத முயற்சியால் இந்த சட்டம் பிப்ரவரி 1, 1929 செயல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் சென்னை இந்து அறநிலையத்துறை சட்டம் 1921 அழைக்கப்படுகிறது. அதன் மூலமா தேவதாசி முறையை முற்றிலுமா ஒழித்து அதை தண்டனைக்குரிய சட்டமாக பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஆனா அப்படி இருந்தும் இப்ப பாருங்க, குல்பர்கா மாவட்டத்தில் உள்ள மாவின்சூர் கிராமத்தை சேர்ந்த 5 வயது சிறுமிக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் தேவதாசி பட்டம் கட்டி மத சடங்குகளை பெற்றோர் மற்றும் அந்த ஊரில் உள்ள கோயில் சாமியார்கள் நடத்தியிருக்காங்க. இப்ப 10 வயசு ஆகுது அந்த சிறுமிக்கு. தேவதாசியாக வாழ்ந்து வரும் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் குழந்தைகள் நல குழுவினர் போய் அவளை மீட்டு இருக்கிறாங்க. இந்த மீட்பு குழுவினர் கொடுத்த புகாரின் பேர்ல 5 வருஷத்துக்கு முன்னால இந்த சிறுமியை தேவதாசி தொழிலில் தள்ளிய அவரது பெற்றோர், இதற்காக சடங்கு சம்பிரதாயங்கள் விழா நடத்திய சாமியார் உட்பட 3 பேரை போலீஸ்காரங்க கைது செய்திருக்காங்க. கண்டிப்பா இது ஒழிக்கப்பட வேண்டிய சட்டம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இது. அவங்க வாழ்நாள் பூரா ஒரு கணவனும் குடும்பமும் குழந்தையுமா வாழ முடியாது. பாலியல் தொழிலாளியின் நவீன வருஷம் தான் இந்த தேவதாசி முறை. கண்டிப்பா இது ஒழிக்கப்பட வேண்டியது. ஆனாலும் இன்னும் அதை செய்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமை தான். Please like, share and subscribe.